உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்லுவேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வச்சு எப்படி சாப்பாட்டுக்கு தேவையான ஒரு கிரேவி ரெடி பண்ண போகிறோன்றது தான் நம்ம காமிக்க போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து நான் காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் 2 பல்லாரி எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அது வந்து நம்ம அப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் இங்கே வந்து இஞ்சி பூண்டு வந்து தோல் உரிக்காமல் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தோல் உரிக்காமல் போடுறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான ஆயில் ஊற்றிப்போம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க, தேங்காய் எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் இப்போ 3 கிராம்பு போட்டுக்கிறேன், ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேன், ஒரு பட்டை போட்டுக்கிறேன், சின்ன பட்டை எடுத்து, சோம்பு போட்டுக்கலாம், நல்லா மணமாக இருக்கும் குழம்பு. பச்சை மிளகா நான் வெட்டி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, அதுவும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டுப்போம், வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிப்போம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வேகிறதுக்காக. இப்போ நல்லா வெங்காயம் வெந்துருச்சு. நம்ம இது உருளைக்கிழங்கு போட்டுப்போம். ஏன்னா இப்போ போடுறோன்னா நல்லா வேகிறதுக்காக, இந்த ஸ்டேஜில் வேகிறதுக்காக மட்டும் இல்லை, ஆயிலில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான். இப்போ உருளைக்கிழங்கும் கொஞ்சம் வெந்திருக்கு. ஸோ இந்த டயத்தில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம போட்டுப்போம். நான் மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்து போட்டுப்போம். ஏன்னா இஞ்சி பூண்டு வாடை போனதுக்கப்புறம் இதை போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம் நம்ம. நான் இப்போ 2 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா போடுறேன். நான் டேபிள் ஸ்பூன் சைஸில் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டுப்போம். அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் ரெட் சில்லி போட்டுப்போம். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துப்போம் அது கூடவே. நான் இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். எதுக்குன்னா அந்த மசாலாவோட வாடை போகிறதுக்காக, கொஞ்சம் வெந்து கிடைக்கும், அதனால். கொஞ்சம் நம்ம வெட்டி வச்சுருக்க மல்லித்தலையை போட்டுப்போம். இப்போ நல்லா கொஞ்சம் கொதிக்குது. நம்ம வேக வச்சுருக்க காலிஃப்ளவர் எடுத்து இதில் போட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு, குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுப்போம். இந்த ஸ்டேஜில் நமக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிப்போம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா குழம்பு கொதிக்குது, மசாலா வாடை எல்லாமே போயிருச்சு. அந்த டைமில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரே ஒரு பல் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய், அது கூட கொஞ்சம் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பாப்பி சீடுனா கசகசா போட்டு ஒரே ஒரு சுற்று விட்டுருக்கேன். ஏன் கொஞ்சமாக எடுத்திருக்கேன்னா, ஜாஸ்தி போட்டால் குருமா மாதிரி ஆயிரும் குழம்பு, சாப்பாட்டு கூட சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது. அதனால தான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்காக. இது கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதை போட்டுடலாம். நல்லா குழம்பு கொதிச்சுட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்தில் ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதை போட்டுடலாம். நல்லா குழம்பு கொதிச்சுட்டு நம்ம இறக்கி வச்சுட்டு சாப்பாட்டு கூட நம்ம பீன்ஸ் பொரியல் கூட சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வந்து
ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூடலாம் சாப்பிடலாம். பட் ஆனால் ரைஸ் கூட தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே இன்னும் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுட்டு அதில் கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டுட்டு அரைச்சி ஊற்றினா இன்னும் நல்லா திக்காகி சப்பாத்திக்கெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பட் இந்த கிரேவிங்கிறப்போ நம்ம சாப்பாட்டுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.